ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் அவருக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில நம்மை பாதுகாத்து சபையில மீண்டுமாய் கொண்டு வந்த அன்பு தகப்பன் அல்லவா, இதுவரை நடத்தின எபினேசரை எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர். தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் இதுவரை தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தி உம்முடைய கிருபை இந்த இடத்துல வந்திருப்பது உங்க கிருபை, ஜீவனோடு இருப்பது உங்க கிருபை. எங்க சரீரத்துல சுவாசம் இருக்கிறது என்றால் நீர் எங்க மேல வைத்த மிகப்பெரிய அன்பு, ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்தது உங்க கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு எல்லாரும் ஆண்டவரை உள்ளரின் கனியாகிய ஸ்தோத்திர பலி துதிக்க துதிக்க ஆண்டவரோடு நம்ம இணைந்து விடு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தெரிந்த ஒரு பாடல், பிறந்த நாள் முதலாய் என்னை தோளில சுமக்கிற அன்பு தகப்பன், தகப்பனின் மேலாய் தனி பாசம் வைத்தவர், மெதுவான தென்றல் கொடுங்காச்சா மாறின போதிலோ என கீழே விடாத அன்பு தகப்பன், என் இயேசு என்னை தாங்கி வந்தார், என்னை சுமந்து வந்தார்னு சொல்றவங்க நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனின் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே, மெதுவான தென்றல் மெதுவா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நெடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில். பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனினும் மேலா தனி பாசம். சொல்லுவோம், பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பா. தீங்கு நாளிலே கூடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. சொல்லுவோம், தீங்கு நாளிலே கூடார, எத்தனை தீமைக்கு விலக்கி பாதுகாத்தா, ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை சொல்லுவோம், உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவே. ஓ கண்மலை மேல் என்னை அப்பா பாடல். பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலோ தகப்பனி மேலா தனி பாசம் அப்பா. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலோ தகப்பனி மேலா. ஹல்லேலூயா. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீ, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே பேரை அறிந்தீரே,
அவையம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே சொல்லுவோம் உம்மிடம் ஒப்படைத்து அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவர். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் அர்ப்பணித்து சொல்லுவோம். அந்நாள் வரையிலுமே காத்திட. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தி தகப்பனிலும் வேளா. ஓ பிறந்த நாள் முதலா உங்க தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் வேளா. ஓ பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலோ வழி. ஓ உயர்த்தும் போது அஸ்பாரம். ஓ பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலோ உங்க நாம உயர்த்தும். உங்க நாம கண்மலையோ கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். முடிந்த கரங்களை உயர்த்தி இயேசுவே இந்த காலை வேளையிலே சபை நடுவிலே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். ஒரே ஒரு சரணம். சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் உங்க நாமம் அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் உங்க நாமம் முடிஞ்சவங்க எல்லாரும் முழு பலத்தோடு இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா Hallelujah, Hallelujah, Shakadala, Yahweh, Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். Hallelujah, Hallelujah, Yahweh, Hallelujah. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என் கிருபையும் இரக்கமோ
நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசர். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையில் காத்தவர் காப்பா, இன்னும் இனிமே காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. காப்பா, நம்மை காப்பார். காத்தவர், காத்தவர் காப்பா, இன்னும் இனி காத்திடுவா. ஒரு நாள் கைவிட மாட்டா. கலங்காதே மனமே, காத்திடுவா. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் நம்மை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில் இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் உண்டு. எல்லாரும் நன்றி சொல்லி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதுவரை காத்த எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவர். நீங்க நினைச்சிருக்கலாம், ஏன் இதை அனுமதித்தா? சிங்க கெபியை தான் அனுமதித்தாரே தவிர சிங்கங்கள் கடிக்க கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அனுமதிக்கல. எரிகிற அக்கினி சூளையை தான் அனுமதித்தாரே தவிர எரிந்து போக கர்த்தர் அனுமதிக்கல. இனிமேலும் அனுமதிக்க மாட்டாருன்னு நம்புறவங்க நல்ல தலைக்கு மேல தட்டி, இயேசு என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? சிங்க கெபியில் நான் விழுந்தேன், எஃப் மேஜர். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கிரியில் நான் கடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். கரங்களை தட்டி, சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நானே. சொல்லுவோம், சிங்க கெபியில் நான், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். உபத்திரவப்படுகையில் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நானே. சிங்க கெபியோ சூறை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சொல்லுவோ, சிங்க கெபியோ என் பிள்ளைகளை, என் சந்ததியை காக்கிறவர் உறங்கார். சொல்லுவோம், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை. ஹல்லேலூயா. அவரே என்னை, ஹல்லேலூயா. அவரே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஓ, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம், ஓ ஆவியினால் யுத்தம். தேவனுடைய போராட்டத்தை தரித்தவர்களாய், அவரே என்னை காப்பவர், அவரே. சொல்ல முடியுமா? அவரே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், சிங்க கெபியோ சூளை நெருப்போ. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாது. ஓ, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும். அற்புதம் எனக்காக செய்தவர்,
என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அற்புதமா வழி அவரே அவங்க சந்தையிலும் காண்கிறவர் அவரே. அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காப்பார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இதுவரை காத்த எபினேசர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். உங்க பிள்ளைங்களை அவர் பாதுகாப்பார், உங்க சந்ததியை பாதுகாப்பார், உங்க தலைமுறைகள் மேல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். யாரோ என் பிள்ளைகளை குறித்து வருத்தப்படுகிற சகோதரனே, கர்த்தருடைய பாதுகாப்பு உன் தலைமுறை மேல இருக்கிறது. சத்துரு தொட முடியாது, துஷ்டன் தொட முடியாது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த காலையில நம்புறவங்க கர்த்தருடைய பாதுகாப்பு என் குடும்பத்தின் மேல இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய கிருபை நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்க மேல வைத்த முடிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். பாருங்க, வெள்ளிக்கிழமை இரவு ஒரு பேருந்துல எடுத்த தீ விபத்து 20 பேர் உள்ள கருகி இறந்துட்டாங்க ஆந்திர தேசத்துல. அவங்களுக்கு தெரியாது அவங்க கருகி மரிப்போம் என்று. ஆனா நமக்கு வந்த பிரச்சனை அதே போலதான். தீ நடுவிலே நம்ம நடந்து வந்தோம், தண்ணீர்களை கடந்து வந்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், நாம் அழிந்து போகாமல், தண்ணீரிலே மூழ்காமல், அக்கினியிலே சேதமடையாமல், கர்த்தருடைய கிருபைக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஐயா வாழ்க வாழ்க உம்னா சொல்லுவோ. ஐயா வாழ்க, கரங்களை தட்டி வாழ்க உம்னா. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, இயேசு இயேசு தெய்வத்துக்கே. என்னை தேடி வந்து மீட்பவர் தினமுமக்கே. ஹalleluya. என்னை தேடி வந்து தினமுமக்கே. இப்ப சொல்லுவா, ஐயா வாழ்க ஐயா வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க உங்க நாமம். ஏசையா ஐயா வாழ்க, ஓ வாழ்க நாமம். ஓ தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டோ. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டோ. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்த. சேர்ந்து சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க நாமும் வாழ்க. ஏசையா ஐயா வாழ்க வாழ்க. உன்னதத்திலே உன்னதத்தில் உங்க சபையில மட்டும் மகிமை உண்டாகட்டும். உன்னதத்திலே உன்னதத்தில் ஹalleluya மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும். ஹalleluya இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ. கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, ஓஹோ வாழ்க உன்னாமோ. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன். ஹalleluya. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும்
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி, பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, ஓஹோ வாழ்க. உண்ணாமோ உண்ணா நல்லாவில நிரம்பி இந்த கால வேளையில் ஐயா வாழ். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்ததாலாரே ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. இயேசுவின் நாமம் பரிசுத்தப்படுத்துகிற நாமம், ரட்சிக்கிற நாமம். ஐயா வாழ்க, வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நிறைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர். எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே உள்ளத்தின், எங்கள் ஒளிமயமே, துணையாளரே உள்ளத்தின். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. ஏசையா ஐயா வாழ்க. ஷகதர பலதலா கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, வாழ்க. உண்ணாமோ உண்ணா ஏசையா ஐயா வாழ்க, வாழ்க. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஓஹோ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுவோம். என்னை பாதுகாக்கிறவர், என்னை காக்கிற தெய்வம் உறங்கா. தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றின அன்பு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்த முடியாதபடி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அவர்தான் உனக்கு தெம்பு, அவர்தான் உன் வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறாரு. நம்புறவங்க கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். என் தாய் உருவாகும் முன். இப்பதான் வந்துச்சு நினைக்கிறேன் அந்த பாடலை. இணைந்து கரங்களை தட்டி எஃப் ஷார்ப் மைனர். என் கருவை கண்டீரையா. கருவை கண்டவர் கடைசி வரை நம்மை நடத்த போதுமானவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் தாய் உருவாவதற்கு முன்பதாக என்னை கண்ட ஆண்டவர் இனிமேலும் என்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இந்த தெய்வம் என்றென்றே ஏக்கமுள்ள சதா காலமும் நம்முடைய தெய்வம், மரண பரியந்தம் நடத்த போதுமானவர். என் பிள்ளைங்களை, என் தலைமுறையை அவர் நடத்த போதுமானவர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு தடவை நன்றி சொல்லுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும், என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரே. என் தாய் உருவாகும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. கரங்களை தட்டி என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி இப்ப சொல்லுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற. சொல்லுவோம் எப்படிப்பா, சொல்ல வார்த்தையே இல்லை. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல,
நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எலும்புகள் உருவாகும் முன்னே எலும்புகள் உருவாகல, நரம்புகள் ஒவ்வொரு மேல உள்ள தரிசனம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். உருவானதே தாய் கருவிலே தரிசனம். எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை நீங்க போதுய வேற ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை நீங்க போதும், நீங்க போதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். வார்த்தையே இல்ல, நீங்க போதும். ஒரு நிமிடம், இதுவரைக்கு கர்த்தர் எவ்வளவு பாதுகாத்தார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அழியாமல் அணைத்து கொண்டார். சத்துரு எத்தனை நேரம் உங்களை அழிக்க நினைச்சா, உங்களுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் இருந்த போதிலும் என் பிள்ளைய ஒரு நாள் அழிவுக்கு விட்டு கொடுத்தவே இல்லை. உங்க மேல உள்ள தரிசனம் நிறைவேறணும், உங்க மேல உள்ள அழைப்பு நிறைவேறணும் என்பதற்காக உங்கள் நிமித்தம் பிரயாணப்பட்ட அநேகருக்கு தேவ இரக்கத்தை தந்த ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அழியாமல் எங்களை பாதுகாத்தீங்க. இப்போ நீங்க சொல்லலாம், தம்பி எனக்கும் வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எதுவுமே சம்பந்தம் இல்லாட்டாலும் அழைத்தவருடைய கரத்தை உறுதியா பிடிச்சிட்டோம்னா, அழைத்தவர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம கைவிடாதவர். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமா அது வரும். கர்த்தரை நம்புகிறவங்க நல்ல கரங்களை இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தி, அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் குறைவின்றி பிறக்க செய்து, பத்திரமா தாய் கருவிலே பத்திரமா. இப்ப எவ்வளவு நன்றியோடு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதிய வேற ஆசை வேணா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். உங்க மேல உள்ள திட்டம் உண்டு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும், வேற ஆசையே இல்ல. ஓ எப்படிப்பா, ஹல்லேலூயா. உங்களை வாழ்க்கை முழுவதும் நீங்க போதும். என் தாய் உருவாகும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாகும், என் பேர் பேர் சொல்லி அலை. கடைசியா நல்ல கரங்களை தட்டி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும் சொல்றவங்க நல்லா சொல்லுவோம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே. சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும். இயேசு போதும், இயேசு போதும். அவருடைய வார்த்தை போதும், அவருடைய வாக்கு தத்தம் போதும், அவருடைய கிருபை போதும். என் கிருபை உனக்கு போதும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி
உங்க கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை வேளையில உங்கள் மேல கர்த்தருடைய கிருபை வந்துட்டா போதும். எரிகிற அக்கினி சூழ உங்களை சேதப்படுத்த முடியாது, தீ சூழ உங்களை மூழ்கடிக்க முடியாது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த காலை வேளையில உங்களுடைய கிருபை, புதிய கிருபை உங்களை தான் அங்கு நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஜி மேஜர், உங்களை தான் அங்கு நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தெரிந்த பாடலை கரங்களை தட்டி, உங்களை நம்பி வந்திருக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. தாவீதுக்கு தெரியும், என் ஆண்டவரை விட்டா வேற கதி எனக்கு இல்லை. அதனாலதான் சொல்லியிருக்கிறான், ஆண்டவரே நான் உண்மை இல்லாமல் யாரை சிநேகிப்பேன் ஆண்டவரே, என் பலனே நீங்க தான் ஆண்டவரே. இந்த காலையில எத்தனை பேர் ஒரு தாவீதை போல சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு ஆசாப்ப போல உண்மை இல்லாமல் எனக்கு வேற ஆசை இல்லை ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு சொல்லுவோம். உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே. நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு அற்புதம் செய்திடுங்க. ஓ மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உதவி செய்கிறவர், உயர்த்தி வைக்கிறவர். ஓ மனிதர்கள் முன்பாக ஒவ்வொருவருடைய கரங்களை பிடிப்பீராக, தூக்கி எடுப்பீராக. ஓ உம்மைத்தான் நம்பி இருப்போம். அறிக்கை செய்க எல்லாரும், பால்கனியில பின்னாடி இருக்கிறவர்கள், உம்மைத்தான் இயேசுவே அற்புதங்கள். என் நம்பிக்கையே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே புகலிடமே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். ஓரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு 2 மடங்கு அபிஷேகம், 2 மடங்கு கிருபை விரும்புகிற ஒவ்வொருவரும் அப்பா இன்றைக்கு தந்திடுங்க. இப்பவே உம்மைத்தான் நம்பி இருப்பேன். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் நம்பி இருப்போம். உமக்கு செய்யுங்கப்பா, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை. ஓ உம்மைத்தான். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உம்மைத்தான் அற்புதங்களை செய்கிறவர். உம்மைத்தான். காலையில தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம், உம்மைத்தான். அதிசயம் வெளிப்படுவதாக, அற்புதங்கள் வெளிப்படுவதாக. உம்மைத்தான் நம்பி இருக்கே. அற்புதங்கள்
ஓ, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. இப்பவே சொல்லுவோம், இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவர் தலைகளில் இறங்கட்டும். உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு சொல்லுவோம். உம்மைத்தான் உம்மைத்தான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ, உம்மைத்தான் நன்றி ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே. கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான். அவரை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் கைவிடாத ஆண்டவர். திரும்ப உங்களுக்கு முன்னிலைமையிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த காலையில இழந்ததை 2 மடங்கு தருகிற அன்பின் தகப்பன் எனக்கு இருக்கிறார். நம்புறவங்க நல்லா ஒரு நிமிடம் நன்றி சொல்லி, அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க போகிற எல்லாரும் ஏமேஜ் ஹalleluya. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் மறந்தது உண்டா? ஓ, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் மறந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ. என் இயலாமையில் நீ செயல்படும் கரம் என்னை விலகாதிருக்கோ. என்னால முடியலன்னு சொல்லி வந்திருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் கரம் என்னை மலைகளை பெயர்த்தீரென்றால், மலைகளை பெயர்த்தீரென்றால், என் தடைகள் உமக்கு எம்மா. மரித்தோரை எழ செய்தி என்றா, என் நோய்கள் உமக்கு எம்மா. மலைகளை உங்க சத்தையில மட்டும் என் நோய் உமக்கு மரித்தோரை எழ செய்திருந்தா, மரித்தோரை. உங்க வியாதி இருக்கிற இடத்துல கைய வைத்து, என் நோய்கள் உமக்கு ஏமாத்துறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ. திரும்ப யாக்கோபின் கூடாரத்துக்கு இரக்கம் செய்கிறவர். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ. பெருங்கோளும் கையும் இரு பரிவாரம். உம்மாலன்றி இது யாரால் குடும்? பெருங்கோளும் தடியும் இரு பரிவார். உம்மாலன்றி இது யாரா? ஆகாயத்து பட்சிகளை போசி என்னையும் போசிப்பது. காட்டு புஷ்பங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும்
கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞா. முடிந்த கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம், கிரகிக்க முடியாத நன்மைகள், கிரகிக்க முடியா சுகம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். சர்வஞானியே, ஒரு நிமிடம் நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. ஓ, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். கடைசியா 2 கரங்களை உயர். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓஹோ, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிற ஒரு சிலர் மான் கால்களை போல துள்ளி குதிக்கிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்க பிள்ளைங்க சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறதை ஆவியில பார்க்கிற சிலரை கர்த்தர் உயிரோடு திரும்ப கொண்டு வருகிறார். பாவத்துல மரித்து போன ஒரு சிலரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். திரும்ப புது பலன் உங்க சரீரத்திற்குள்ளாக தேவ பலன் இறங்கட்டும். எல்லாரும் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரே. சபையில பலவீனத்தோடு ஒரு சிலர் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இப்போதே நாங்க ஜெபிக்கிற ஆராதிக்கிற வேளையில அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால, மழையினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இப்போதே உம்முடைய சுகமளிக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சபையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காக கரங்களை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. கடைசியா சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த. ஓ, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்த சபையார் எல்லாரும் இணைந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசு சேனைகளே ஒருவரை பரிசுத்த சேனை. எல்லா துதிக்கு பாத்திர ஹல்லேலூயா. பரிசுத்த, ஆஹா பரிசுத்த, ஆஹா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி யாக்கோபின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். நகரம் திரும்ப மண்மேட்டில் மேல கட்டப்படும். அங்கிருந்து ஆடல் பாடலின் சத்தம் வரும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவே. உங்கள் துக்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அவரை நம்புகிற பிள்ளைகளை கலிகூற பண்ணுகிற ஆண்டவர். கிரகிக்க முடியாத காரியங்களை நீங்க செய்வீங்கப்பா.
இப்போ நீங்க ஆரம்பம் அற்பமா இருக்குது ஒரு சிலருடைய, ஆனா சிலருடைய முடிவு சம்பூரணமா. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலோ அவன் பின்னிலைமை. நீங்க உபத்திரவப்பட்ட இந்த பாடுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் தரப்போகிற மகிமை அது மிக பெரியது. ஆண்டவரே, அந்த மகிமை வெளிப்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், அந்த வார்த்தையின்படியே சிலருடைய வாழ்க்கையில நீர் நம்பிக்கையின் முடிவை தருகிறவர், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கே தருகிறவர். அதை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மத்திலே பாஸ்டமாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் பாஸ்டமாவை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. அவங்க ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அவங்களுக்கு மருத்துவத்தினால் அல்ல, அவங்க மெடிசன் எடுத்தாங்க அதனால் அல்ல, டாக்டர் முதல்ல பார்க்கும்போது இவங்களுக்கு மருந்து கொடுத்து திருவேண்டரத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அங்கே போயிருக்கும்போது இவங்களை கொண்டு போயிருங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இவங்களுக்கு பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆண்டுடைய கிருபை இரக்கம் பாஸ்டமாவை தாங்கினது. நீங்கள் எல்லோரும் பாரத்தோடு ஜோம்னீங்க, நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லி விரும்பினீங்க, நாங்கள் அலோவ் பண்ணல சோத்திரம். அதனால் இன்றைக்கு அவங்க 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதைத் தொடர்ந்து சுவிசேஷகர் சாலமன் தீமோத்தேயு மூலமாக நாம் ஜெபத்தோடு ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கேட்போம். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடய அன்பான வாழ்த்துகள். இந்த ஒரு 4 மாதமாக நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணவே இல்லை. வீட்டில் கர்த்தர் அங்கே உள்ளே இருக்கும்படியே சில நாட்கள் எனக்கு இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் என்னை ஜீவன் சுகம் பலனோடு உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினால காத்து இந்த இடத்துல சாட்சியாக நிப்பாட்டியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் புது பலன் கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்பத்தக்கதாக ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக. அந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக நீங்கள் அவரும் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னு விரும்புவீங்க. அதுக்காக தான் நான் சரி பாஸ்டர் நீ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிரு அப்படின்னாங்க. அதனால் நான் சரி எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரங்கள் தாவையுமே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஆராதனை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். நானும் ஆண்டவரே சபை மக்களோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டும் நீ கொடுத்த ஜீவன் சுகம் பலன் எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த 61வது வயதிலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த மட்டும் எவ்வளவோ பலவீனங்கள் வந்த போதிலும் நீங்கள் தாங்கினீங்க, ஏந்துனீங்க, சுமந்தீங்க, தப்பு வைத்தீங்க. இன்னமும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசு மூலமாய் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆண்டவரை ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரை மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க, திருப்திப்படுத்தி அனுப்புங்கப்பா, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அவங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைச்சு கொள்ளுங்க. வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. குற்றங்குறைகள் எல்லாம் இரத்தத்தால் கழுவி ஒரு விசை மன்னித்தரும் ஆண்டவரை மன்னித்தருளும்படியாய் சொல்லுகிறேன். கிருபையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்மத்திலே அருமையான தேவ மனிதர் வேத பண்டிதர் சாலமன் தீமோத்தேயு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையாக எண்ணி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தர் மகிமையாக வைத்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை
கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அடியனுடைய நாவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன், சபையிலே நீர் உலாவி அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரின் துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அதை நிறைவேற்றும் அப்பா. என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உடைய வார்த்தையின்படி ஜெப வீட்டிற்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிழ்ச்சியாக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி 1000 மடங்கு பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் அந்த பெயருக்கு தகுந்த மாதிரியே அவர் இருப்பார். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். நமக்கு சுகத்தை சமாதானத்தை நன்மைகளை எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். நாமும் ஆண்டவருடைய காரியங்களிலே பெருக வேண்டும். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து முதலாவது என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோட வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வெறும் 14 வசனம் தான் வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் பண்ண போனேன் அப்படின்னா குறைஞ்சது 50லேருந்து 70 வசனம் நான் எடுத்து வச்சுருப்பேன். எவ்வளோ பேச முடியுமோ பேசிடுவேன். ஆனால் இன்றைக்கி 14 வசனம் தான் வச்சுருக்கேன். அதோடு கூட மற்ற வசனங்களையும் உங்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 23:26 அந்த பின்பாகத்தில் வாசிக்கிறோம், வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது நீ சுத்தமாக்கு. இதுதான் தேவன், நம்முடைய தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் எல்லா காரியத்திலையும் சுத்தமாக இருக்கிறார். அவருடைய போதனைகளும் அப்படித்தான், ஆண்டவருடைய வழிகளும் அப்படித்தான். ஆகவே நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னவென்றால், முதலாவது சுத்தமாக்கு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். ஒரு பால் வாங்க போகிறோம்னா பாத்திரத்தை முதலாவது என்ன செய்வோம்? ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறோம்னா முதலாவது நம்மளை என்ன செய்வோம்? சுத்தம் செய்வோம். சுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. வேதாகமத்திலே நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுத்தம் சுத்தமாக்குன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது எங்கே நம்ம சுத்தமாக்கணும்? இருதயத்திலே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் என்றால் என்ன? இருதயம் அப்படின்னா என்ன? அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், வேத வசனங்களை வைக்கிற ஒரு இடம், அன்பை ஊற்றுகிற ஒரு இடம். வேதத்தில் தான் வாசிக்கிறோம், ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு ஊற்றப்படுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். வேதத்தில் அழகாக எழுதியிருக்குது, குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இவ்வளவு முக்கியமான இந்த இருதயத்தை நம்ம சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்னும் நீதிமொழிகளில் ஞானி சாலமோன் ஞானி அழகாக சொல்லி வைத்திருக்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொள். அங்கே இருக்கிற இயேசு உன்னை விட்டு வெளியே போய்விடாதபடி காத்துக்கொள். ஆண்டவர் எப்போ நம்மளை விட்டு வெளியே போவார்? நம்மளை விட்டு. பழைய ஏற்பாட்டில் அழகாக எழுதியிருக்கு பாருங்க, அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த வசனம் என்ன சொல்லுது?
பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. பாளையம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வசிக்கிற இடம், அவர்கள் கூடாரங்கள். அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும். உலக பிரகாரமான சுத்தத்தை குறித்து நான் பேச வரவில்லை, ஆவிக்குரிய சுத்தத்தை குறித்து நான் பேசுகிறேன். நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் அங்கே சண்டை இருக்கக்கூடாது, அங்கே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வீட்டுகளில் சினிமாவும் இருக்கக்கூடாது, நாடகமும் இருக்கக்கூடாது. நாடகம், சினிமா இது எல்லாமே அருவருப்பானது. பைபிள் எழுதியிருக்கு, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு. அல்லேலூயா. அப்போ நம்ம வீடு பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது உன் வீட்டை நீ சுத்தப்படுத்து. நான் உலாவி வருகிற இடமாக நீ மாற்று. ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும், சமாதானம் பெருகும். நிறையா வீடுகளில் இன்றைக்கி என்ன இருக்குங்க? சினிமா தான் இருக்குது, நாடகம் இருக்குது. கேட்டால் ஊழியக்காரர் எடுத்தாருன்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அநேக வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், நானும் பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனோம். அவங்க இங்கே நம்ம சபைக்கு வர்றவங்க மாதிரி தெரியல. அப்போது போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு என் கண்ணுக்கு ஒரு தரிசனம் தெரியுது. என்ன தரிசனம் அப்படின்னா, ஒரு பச்சை கலர் ஒரு பாம்பு, அது இந்த வாசலில் இருந்து அந்த கடைசி வரைக்கும் நீளமாக செவரில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் என்ட்ரு ஆகும்போது அங்கே வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுது. சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரர் வராருனோடனே படக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எனக்கு இப்படி தெரியுது, அந்த பாம்பு செவரில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் உள்ளே போகிறோம். அந்த பாம்பு தலை, வால் வெளியில் இருக்குது, தலை உள்ளே இருக்குது. அப்படி தலையும் சேர்ந்து அப்படியே வெளியில் வந்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சினிமாவை ஆஃப் பண்ண உடனே பாம்பு என்ன செய்யுது? வெளியே வருது. அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் வெளியில் வரும்போது மறுபடி காட்டுறாரு, அதே பாம்பு மறுபடி உள்ளே போகுது. எங்கே போகுது? அந்த வீட்டுக்குள்ளே போகுது. அப்போ ஆண்டவர் அங்கே இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, இச்சை, மாம்சத்தின் இச்சை. சினிமானாலே என்னது? மாம்ச இச்சை தான். அந்த மாம்ச இச்சை இருக்கிறதுனால தான் நம்ம சினிமாவை பார்க்குறோம், நாடகத்தை பார்க்குறோம். ஆகவே அந்த அசுத்தங்கள் நம்ம வீடுகளை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்குறார். அந்த சுத்தம் நம்ம பாளையத்தில் இருக்கணும். அது இல்லைன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சிருவேன்? போய் விடுவேன். ஆண்டவரை நம்ம விரட்டலாமா? எது வேணாலும் விரட்டலாம். ஆண்டவரை மட்டும் என்ன செய்யக்கூடாது? விரட்டிடக்கூடாது. அசுசியான காரியத்தை கண்டு, பாவமான காரியத்தை கண்டு, அசுத்தத்தை கண்டு, அருவருப்பை கண்டு அவர் உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், 3 தடவை சொல்லுங்கள், உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது, உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க கிடவுது, உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், மகிமையான ஒரு செழிப்பை நீங்கள் காண்பீர்கள். முதலாவது சுத்தமாக்கு, எல்லாத்தையும் சுத்தமாக்கணும். சிந்தைகளை சுத்தமாக்கணும், கண்களை சுத்தமாக்கணும். கண்களின் இச்சை, கண்ணுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இச்சையே இருக்கக்கூடாது. உன் கண்ணு பாவம் செய்தால் கண்ணை பிடுங்கிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். பாவம் செய்தால், உன் கண்ணு குற்றம் செய்தால் உன் கண்ணை என்ன செஞ்சிரு? பிடுங்கிரு அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணையே பிடுங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறார்? எவ்வளவு அன்பானவர், நமக்கு ஜீவனை கொடுத்தார், நமக்காக உயிரை கொடுத்தாரு, நமக்காக பாடுபட்டார். ஏன் கண்ணை பிடுங்கன்னு சொல்கிறாரு? அந்த பாவங்கள் மனிதர்களை சீரழித்து விடும். ஏவாள் எக்ஸாம்பிள். அப்புறம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவள் கண்ணு முன்னால் பார்க்கல, பின்னால் தான் திரும்பி பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்கள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பாவத்தை பாராத பரிசுத்தமான கண்களை உடையவர். பாவம்னா அவருக்கு பிடிக்காது. பாவம்னா ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாவத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். எல்லாரை காட்டிலும் கிறிஸ்தவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது, பாவம் கொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டெல்லாம் பார்த்துக்கிடுங்க. பாவம் நல்ல பாம்பின் விஷத்தை விட மிக மோசமானது. ஆகவே இது நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாவத்தெல்லாம் வெளியில் நம்ம தள்ளிட்டோம்னா நம்ம சுத்தமாக என்ன செஞ்சிருவோம்? ஆயிடுவோம். பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. கண்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கைகளில் சுத்தமுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எங்கே எழுதியிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஊழியக்காரங்களாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள். கைகளில் சுத்தமுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, யோபில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த கைகளில் நமக்கு என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கைகளில் சுத்தம் உள்ளவன். கைகள் போய் செய்கிற பாவம் நிறைய இருக்குது. சாராயத்தை குடிக்கிறது என்னது தான், வாயில் ஊற்றுறதுக்கு முன்னால் கை தான் என்ன செய்யுது? எடுக்குது. ஏவாள் கரங்கள் தான் முதல்ல ஆண்டவர் வேண்டாம் என்ற பழத்தை பறித்தது. கொலை செய்வதும் கைதான், அடிக்கிறதும் கைதான். அல்லேலூயா. குற்றஞ்சாட்டுவதற்கு முன்னால் கையை நீட்டியது கைதான். ஆகவே நம்முடைய கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது சுத்தமாக்கு. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை விட்டு போகவே மாட்டார். பாளையம் சுத்தமாக இருக்கும்போது, இருதயம் சுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை விட்டு விலகவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, உங்களை இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் கைவிடலாம், கணவனை மனைவி கைவிடலாம், மனைவியை கணவன் கைவிடலாம். அல்லேலூயா. உதவி செய்கிறவேன்னு சொல்கிறவங்கள உங்களை கைவிடலாம். நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் 2 பேரை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 2 பேரும் இருக்கிறாங்க. என்ன? யோசேப்பு கைவிட்டாரா ஆண்டவர்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலை அந்த தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்போடு இருந்தார். காரணம் என்ன? அவன் தனக்குள்ள அசுத்தம் வந்து ஒட்டாத அளவுக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். பாவத்துக்கு விலகி ஓடினான். நிறைய பேர் இன்றைக்கி பாவத்தை பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பாவத்தையே விட்டு விலகி என்ன செய்தான்? ஓடினான். அல்லேலூயா. தானியேல் இந்த உலகத்தில் போஜனத்தினாலே தன்னை கரைப்படுத்தாதபடி பிரதானிகளை அவன் வேண்டிக் கொண்டான். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பிரியமானவர்களே, அவர்களை எல்லாம் நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். சிங்கக்குழியில் ஆண்டவர் அவனை பாதுகாக்கலையா? சாதாரணமான ஆளாக என்ன வேணாலும் செய்யலாம். 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா. இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரை. ஆங்கிலத்தில் இந்தியா அப்படின்னே போட்டிருக்கு. இந்தியா பேர் அங்கே என்ன செய்யுது? ஃபஸ்ட்டு வருது. என்ன? தமிழில் இந்து தேசம் முதல் அப்படின்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இந்தியானே போட்டிருக்கு. நம்ம தேசத்தை ஏசப்பா முதல்ல வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்களும் முதன்மையானவர்களாக இருங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு சிறந்தவர்களாக, முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஏழை லாசரு ஒருத்தன், அவனை யாருமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவன் நிலைமை அப்படி இருந்தது. அவனை நாய்கள் வந்து நக்கினது அப்படின்னு எழுதியிருக்குது. உடலெல்லாம் ஒரே புண்ணு, சரியான சாப்பாடு கிடையாது. எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்கள். தேவதூதர்கள் அவனை மரியாதையாக மேலே கொண்டு போகிறாங்க. ஐஸ்வர்யவான் சிறப்பாக தான் இருந்தான் உலகத்தில். ஆனால் அவன் பரிசுத்தமாக என்ன செய்யலை? அவன் இல்லை. ஆகையினால் பிரியமானவர்களே, அவனுடைய நிலைமையை பாருங்கள். ஆண்டவர் வந்து இந்த ஐஸ்வர்யம், பணம், உலகத்தில் படிப்பு இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். உலக படிப்பு நமக்கு தான் பெருசாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, வெறும் வேஸ்ட்டு. பரிசுத்தம் இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டு தான். தேவன் முதலாவது சுத்தமாக்குன்னு நமக்கு சொல்கிறாரு. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நாமும் சுத்தமாக இருக்கணும், மற்றவர்களையும் சுத்தமாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஏசப்பா முதலாவது சுத்தமாக்கு என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும்போது எல்லாத்துலேயும் ஏசப்பா உங்களை முதல்ல வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்பு கடையானவனாக இருந்தான், குழியிலே தூக்கி போட்டாங்க ஆகாதவன் என்று சொல்லி. ஆண்டவர் அவனை தூக்கி எகிப்தில் முதல்ல வச்சுட்டாரா? பார்வோனை தூக்கி கீழே வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். உங்களை முதன்மையாக வைக்க விரும்புகிறார், உங்களை மேன்மையானவர்களாய் வைக்க விரும்புகிறார், உங்களை செழிப்பானவர்களாக வைக்க விரும்புகிறார். அதுக்காகத்தான் உயிர் கொடுத்தாருங்க. ரத்தம் எதுக்கு சிந்தினார் தெரியுமா? அந்த இரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்தமாக்கப்பட்டு தேவனோடு இருப்பதற்கு. ஏசப்பாவை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை கழுவினீர். இன்றைக்கு உங்களை சுற்றி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார், உட்காரும்படி செய்தார். யாரை? இந்த முதலாவது தன்னை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி கொண்டு அசுத்தத்தை வெறுக்கிறவர்கள். பாவத்தை வெறுக்கணும், சினிமாவை வெறுக்கணும், நாடகத்தை வெறுக்கணும், ஃபேஸ்புக்கை வெறுக்கணும், யூடியூப்பை வெறுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை பார்க்க போறேன்ட்டு மற்றதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய பேர். அருவருப்பானதை நம்ம பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. கண்ட வீடியோவெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்களேன், செத்து போயிட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவனால் அதுக்குள்ளே போக முடியுமா? யூடியூப்புக்குள்ளே போக முடியுமா? அதை நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதிலிருந்து வெளியில் வந்துட்டா என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்குறேன். ஆண்டவரே, உமக்கு என்ன பிரியம் இல்லையோ அதெல்லாம் நான் விட்டு விட நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் சொல்லுங்க, விட்டு விட ஆசைப்படுகிறேன். விட்டு விட ஆசைப்படுகிறேன். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாரும் பாடுவோம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. முழு மனசா சொல்லுவோமா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பூலோகத்திலே உம்மை தவிர வேறே விருப்பமில்லை. வேறே நம்ம உண்மையிலே நம்ம அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம இருதயம் உண்மையிலே அப்படி சொல்லணும். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, பூலோகத்திலே உம்மை தவிர வேறே விருப்பம் இல்லை. அல்லேலூயா. பாவத்தில் விருப்பம் இல்லை. ஒரு யங்ஸ்டேஜ் நல்ல எங்கராக இருக்கிறான், பாவம் வந்து அவனை பிடிக்கும்போது பாவமே வேண்டான்ட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. ஒரு முறை அல்ல, பல முறை அந்த இடத்துல இருக்க விரும்பவில்லை. இதே மாதிரி தான் தேவன் நம்மிடத்திலே அதைத்தாங்க எதிர்பார்க்குறாரு. நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நிறைய பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சுகத்தை சேர்க்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு தீர்க்க தரிசிட்ட ஒரு நாகம்மான் வாரான், வெள்ளி பொண்ணுன்னு அள்ளிக்கிட்டு வாரான். என்னன்னே அவன் பார்க்கல. யோர்தானில் போய் மூங்கு போயிரு அப்படின்ட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. யோசித்து பாருங்க. சுழல் காற்றுல மேலே போயிட்டாங்க, சாகாமலே பரலோகத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தவர். பரலோகம் எனக்கு போதும். எல்லாரும் செத்து தான் போவாங்க, அவன் சாவாமலே என்ன செய்தான், போயிட்டான். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, எல்லாரும் பாடுவோம், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா. என் இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்து கொள்வார், நித்தியமாய் கூடவே வைத்து கொள்வார். போதும். அல்லேலூயா. என் இயேசு வருவார், மேகங்களோடு வருவார். எதுக்கு? நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள. உங்களுக்கு இந்த உலகம் பிடிக்குதா, பரலோகம் பிடிக்குதா? நிறைய பேருக்கு உலகம் என்ன செய்யுது, பிடிக்குது. அல்லேலூயா. நான்லாம் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏசப்பா சீக்கிரமே வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று, சாவதுக்கு விருப்பம் கிடையாது. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, உலகத்தில் நிறைய ஆத்துமாக்களை என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணணும். எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? எவ்வளவோ மக்கள் குடிக்கிறாங்க, வாலிப பையங்க, இப்போமெல்லாம் பொம்பளை பிள்ளைகளும் குடிக்க ஆரம்பிக்குது. என்ன, இவெல்லாம் நிறைய பேர் மனம் திரும்பி வரணும். பாவத்தில் இருக்கவங்கள நிறைய பேரை உமக்குள்ளே என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதுக்காகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் அதைத்தான் சொல்கிறார், சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு, ஆனால் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு தான் ஏசப்பா நமக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, என் பிள்ளைகள் மனம் திரும்பணும், அசுத்தத்தை விட்டு விட்டு பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பணும். என் பிள்ளைகள் பார்க்கிறதும் பரிசுத்தமாக இருக்கணும், என் பிள்ளைகள் கேட்கிறதும் பரிசுத்தமாக இருக்கணும், என் பிள்ளைகள் சிந்திக்கிறதும் பரிசுத்தமாக இருக்கணும், என் பிள்ளைகள் இருதயத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும், உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை பொல்லாப்பற கழுவுங்கள். கடுகளவு பொல்லாப்பும் அங்கே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கடுகளவு பொல்லாப்புனா கடுகளவு கூட கோபம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கணவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சில ஆண்களுக்கு மனைவியை பார்த்தாலே என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. சினிமாவை பார்த்தா பிடிக்குது, நாடகத்தை பார்த்தா பிடிக்குது, மனுஷனை பார்த்தா பிடிக்கல. பைபிள் சொல்லுது, தேவதூதர்கள்லாம் பாடுறாங்க, மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக. அல்லேலூயா. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சாத்தா இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டே வரான், ஏசிக்கிட்டே இருப்பாங்க சிலர். கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். மூளை, கண், மூக்கு, வாய் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்கள் கணவரை நீங்கள் என்ன செய்யணும், மதிக்கணும், கனம் பண்ணணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கணவனே கனம் பண்ணலைன்னா நீங்கள் இயேசுவே கனம் பண்ணலைன்னு அர்த்தம். கணவனை அவமதித்தா இயேசுவையும் சேர்த்தே அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு புருஷனுக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா, எவ்ரி மேன், ஒவ்வொருத்தனுக்கும், படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, அறிவு இருக்கோ அறிவு இல்லையோ, வசதியோ வசதி இல்லையோ, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவரை. தெரியாமலே நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியாமலே கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோம். 4 பேருக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். உலகம் நம்மை பார்க்கிறது, நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு போகும்போது ஒரு நல்ல மாற்றத்தோடு போங்க. உங்கள் குடும்பத்தை நேசிங்க. சகோதரிகள்
உங்கள் பிள்ளைகளை நேசிங்க, உங்கள் கணவரை நேசிங்க. ஒருவருக்கொருவர் கசந்து பேசாதீர்கள், விரோதமாக பேசாதீர்கள். இது எல்லாமே உங்களை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது சுத்தமாக்கு. இதுக்கு மேலே நான் இன்னும் விவரித்து சொல்ல விரும்பலை. அடுத்த வசனத்துக்கு நம்ம வருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இந்த முதலாவது நம்ம தேட வேண்டியதை நம்ம தேடிட்டோம்னா எல்லாமே நம்மளை என்ன செஞ்சிடும்? தேடி வந்துடும். தேனீக்களை பாருங்கள், ஒவ்வொரு ஈயா பிடிச்சி கொண்டு வரணும்னா அவசியம் கிடையாது. இந்த ராணி தேனி அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை பிடிச்சாலே போதும், மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்கள் முதல்ல தேட வேண்டியது, பிடித்து கொள்ள வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வான ராஜ்யம், பரலோக ராஜ்யம், சொர்க்க ராஜ்யம், ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம தேடணும். ஹல்லேலூயா. நம்ம எய்மே அதாக தான் இருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு 5-6 பைபிள் நான் வச்சுருக்கிறேன். என்ன ஸ்ட்ரைவ் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு பைபிளில் எய்ம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதன்மையாக நம்முடைய எய்மே அதாக தான் இருக்கணும். பரலோகம், 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 நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அதுக்கு உண்டானதை தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். அதை தேடும்போது எல்லாத்தையும் ஏசப்பா நமக்கு சேர்த்தே தந்துடுவார். அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த ரெண்டையும் தேடினா போதும், உங்களுக்கு எல்லாத்தையும் ஏசப்பா சேர்த்தே தருவார். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேவன் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்ல மாட்டார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருக்கு முதல் ப்ரிப்பரேஷனை கொடுங்க, எல்லாத்துலையும் ஏசப்பாவை முதல்ல வைங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை எப்போதுமே என் ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? நோக்கமாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தவுடன் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள். நம்ம மனசை ஆண்டவருக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்ம திருப்பிட்டோம்னா பரலோகங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு நன்மைகள் சீக்கிரம் வந்துடும், அங்கேருந்து வெளிச்சம் வரும், அங்கேருந்து சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், உங்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முதல் இடத்தை நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய சிந்தனை எல்லாம் மதாகத்தான் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ரோமரில் வாசிக்கிறோம், பல இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அழகாக நமக்கு புரியும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்னா அது சமாதானம். நீங்கள் சமாதானமாக இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் எல்லாரோடும் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். வேதத்தில் அழகாக எழுதியிருக்கு. நம்ம யார் கூட சமாதானமாக இருக்கணும்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு அழகாக பாசிட்டிவ் வசனத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. உலகத்தை சிநேகிச்சிட்டோம்னாலே தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? பகைக்கிறோம். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ நம்ம சிந்தைகள் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கணும். சிந்தை சரியாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நிம்மதியாக இருப்போம். சிந்தை சரியாக இருந்ததுன்னா எந்த பாவத்திலையும் நம்ம விழுந்தே போக மாட்டோம். சிந்தையில் ஸ்டடியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகையினால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அக்கிரம சிந்தை வேண்டாம். அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. தவறான சிந்தனைகள் எதனால் வருகிறது? வேத வாக்கியங்களை அறியாததினால் அல்லவா? இயேசுவே அதை சொல்லுகிறார். நீங்கள் வேத வசனத்தை நல்லா உங்கள் கண்ணால் பாருங்கள், நல்லா வாசிங்க, அதை கேளுங்க, உங்கள் சிந்தனையே ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும்.
அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்மளை ஆவிக்குரியவர்களாக மாற்ற, நம்முடைய சிந்தனைகளை அவருக்குரியதாக மாற்ற தேவனாலே கூடும். நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனாலே கூடும். ஆகவே முதல்ல ஆண்டவரை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். சமாதானம்தான் தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் சமாதானமாக பேசணும். எல்லாரும் சொல்லுவோம், இன்று முதல். சகோதரிகள், சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருமே சொல்லுங்கள், இன்று முதல் நான் எல்லோரோடும், விசேஷமாய் என் குடும்ப அங்கத்தினரோடு சமாதானமாய் பேசுவேன், சமாதானமாய் பேசுவேன், சமாதானமாய் பேசுவேன். சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது, கோபமாக பேசக்கூடாது, எரிச்சலாக பேசக்கூடாது, மனசுகளை ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் ஒன்றை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. கசப்பான வார்த்தைகளாகிய அம்பு அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் உங்களுக்கு அவயவங்கள். நம்ம அவயவங்கள் ஒன்று பாடுபட்டதுன்னா உதவி செய்வோம், மருந்து போடுவோம், கூட கொஞ்சம் நொறுக்க மாட்டோம். ஒருவரை ஒருவர் வார்த்தைகளினாலே நொறுக்காதீர்கள். யோபு சொல்லுகிறார், எந்த மட்டும் உங்கள் வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர்கள். நம்ம குடும்ப அங்கத்தினரை வார்த்தையினால் என்ன செய்யக்கூடாது, நொறுக்கக்கூடாது. அன்பாக பேசுங்க, பாசமாக பேசுங்க. அல்லேலூயா. உண்மையாக பேசுங்க, பொய்யை பேசாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக என்ன செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள். அதுதான் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். ஆகவே முதலாவது சுத்தமாக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேட வேண்டும். மத்தேயுல 13:30 வாசிக்கிறோம். அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், அறுப்பு காலத்தில் முதல்ல என்ன நடக்கும், அறுப்பு காலத்தில் முதல்ல என்ன நடக்கும். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். முதல்ல களையை தான் ஏசப்பா பிடுங்குவார். இப்போ ரெண்டும் சேர்ந்து வளருது. அறுப்பு காலம் வரும்போது முதலாவது களைகளை பிடுங்குவார். என் சபையில் இருக்கிற களைகளை பிடுங்குவார். இப்போ கிடையாது, கடைசி காலம், அறுப்பு காலத்தில். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது, களைகளாக இருக்கக்கூடாது, நல்ல கோதுமை மணிகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன், ஒரு எச்சரிப்பாக இருந்து கொள்வதற்காக. பைபிளில் சொல்லியிருக்கு, முதலாவது, நல்லா கவனமாக கேளுங்க, முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்திற்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். என்ன காரணத்தினால அதை செய்கிறாரு, காரணத்தை சொல்கிறேன், வாசிக்கிறேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி. அல்லேலூயா. நீங்கள் உங்களையும் தீட்டுப்படுத்தக்கூடாது, உங்கள் வார்த்தையால் செயல்களால் மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணுனா ஆண்டவர் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு தண்டனையை தந்துடுவார். அல்லேலூயா. என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள். விக்கிரகம் அப்படின்னா நம்ம நினைக்கலாம், அவங்க தான் விக்கிரகத்தை ஆராதிக்காங்க, நான் ஆராதிக்கலை நினைக்கலாம். விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பாவம் என்ன, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. நமக்குள்ளே என்ன ஆசை இருக்கக்கூடாது. பெர்க்மன்ஸ் அழகாக பாடியிருக்கிறாரு, பொருட்கள் மேலே கண்ணு போச்சின்னா அபிஷேகம் மட்டுமில்லை, கண்ணே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துக்கு நேராக சிம்சோன் ஒரு பயங்கரமானவன். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். சிங்கங்களின் வாயெல்லாம் கிழிச்சு போட்டான். 7 சடை அவனுக்கு தலைமுடி. நல்லா கவனமாக கேளுங்க. பாவில் வச்சு நெய்திருவாங்க, அதையும் சேர்த்து பிடுங்கிட்டு போயிட்டான். ஆவியானவர் அவன் மேலே வல்லமையாக இறங்கி வந்தார். பட்டணத்து கதவெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான். அவன் கண்ணு என்ன செய்யலை, சரியாக இல்லை, அந்த கர்த்தருக்கு நேராக போகவில்லை, இந்த பலனை கொடுக்குற கர்த்தருக்கு நேராக போகலை.
சிற்றின்ப பிரியனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. பைபிளில் எழுதியிருக்கு, சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இந்த சிற்றின்ப பிரியராக நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இயேசப்பா பேரின்பத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பேரின்ப வாழ்வை தருவார். பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள். என்னுடைய, என் குடும்பத்தாருடைய, சபையில் இருக்கிற எல்லாருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்ப்பார். சாத்தான் வச்சிருக்கிறது சிற்றின்ப நதி, சின்ன சின்ன இன்பம்தான், ஆனால் அதுக்கு பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஏவாளுக்கு அதை சாப்பிடும்போது இன்பமாக இருந்தது, அப்புறம் பக்க விளைவுகள் வருது பாருங்க. தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுக்கும் அப்படி தான் இருந்தது. தலையை வைக்கிற இடமே சரியில்லை. அதுக்கப்புறம் பக்க விளைவு எப்படி இருந்தது? பலன் போச்சு, கண்ணு போச்சு, ஜீவன் போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உலகத்தில் வாழும்போது என்ன போகிறதுங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. அது அசுத்தமாக இருந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம். ஆகவே இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். ஆகவே நம்ம பாவங்கள், என்ன அக்கிரமங்கள், இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அக்கிரமத்தையும் பாவத்தையும் நம்மை விட்டு, நம்முடைய கூடாரத்தை விட்டு தூரமாக்க வேண்டும். சொல்லுங்க. கோபத்தை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும். எரிச்சல், பகை, விரோதம், சண்டை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாவம் இருந்தாலும் அதையெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யணும்? தூரப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வருவார். ஆசீர்வாதங்கள் நம்ம பக்கத்தில் என்ன செய்யும்? வரும். பிரியமானவர்களே, லூக்கா 10:5 வாசிக்கிறோம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். முதலாவது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஒரு வீட்டுக்கு போனோம்னா இந்த வீட்டுக்கு சமாதானம். சொல்லுங்கள். சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்படியே சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து உங்கள் வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். இங்கே சொல்லிடுங்க. அல்லேலூயா. இன்னொரு 2 தடவை சொல்லிடுங்க. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறாருங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு அழகாக ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் வீட்டிற்கு சமாதானம். சொல்லுங்கள். நம்ம சொல்கிறது பலிக்கும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு பலிக்கும், நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நீங்கள் ஆசீர்வதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் சமாதானம் சொன்னால் உங்களுக்கு சமாதானம். சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் சமாதானம் தான் பெருகணும். சண்டை பெருகவே கூடாது. கணவன் மனைவி கூட சண்டையே போடாதீங்க. மனைவி கணவன் கூட என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட சண்டை போடக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட என்ன செய்யக்கூடாது? சண்டையே போடக்கூடாது. அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். சண்டைகள்லாம் சாத்தானுக்கு உரியது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ சொல்ல வேண்டியது சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லு. ஒரு பெரிய மோசே தலைவனாக வர்றதுக்கு முன்னால் சமாதானப்படுத்தும்படி பேசினான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். அவனை பிடிச்சி தள்ளிட்டாங்க. உன்னை தலைவனாக எங்களுக்கு நியமித்தது யார் அப்படின்ட்டு. தள்ளப்பட்ட அதே மோசையை தான் ஆண்டவர் தலைவனாக அனுப்பினார். யாரை? சமாதானம் பண்ணும்படி அவன் பேசினான். உங்கள் பேச்செல்லாம் சமாதானமாக இருக்கணும். பைபிளில் எழுதியிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆமாம், சோத்தை உருவாக்கியிருந்தோம், வடையை உருவாக்கியிருந்தோம், தோசையை உருவாக்கியிருந்தோம், சாப்பிட்றதுக்கு நல்லா தானே இருக்குது. சமாதானத்தை உருவாக்கி பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சமாதானங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் உங்களையும் பாதுகாக்கும், உங்கள் இருதயத்தை என்ன செய்யும்? பாதுகாக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நீங்கள் சமாதானத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். முஸ்லீம்களெல்லாம் பாருங்கள், சலாம் சலாம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. சலாம் கிடையாது, சாலோம். அல்லேலூயா. யூதர்கள் சொல்கிறாங்க, ஒருவரை பார்க்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, பயந்து போய் வீட்டை போட்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டார் ஆண்டவர். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தை தான் தேவன் விரும்புகிறார். பாஸ்டர் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இடரில்லை. இடறி போகவே மாட்டீங்க. பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம். ஆண்டவருடைய வேதத்தை கவனிக்கிறவர்களுக்கு நதி போன்ற சமாதானம் என்ன செய்யும்? ஓடி வரும்.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் முதலாவது நாம் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்க கடவுது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கிங்களா? சத்தம்மா எல்லாருமே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். பைபிள் வச்சுருக்கவங்க எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. இது நல்ல ஒரு முக்கியமான வசனம். முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். இயேசுவை உயிரோடு எழுப்பின உடனே மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, உங்களுக்கே அனுப்பிட்டார். எதுக்காக அனுப்பினார்? முதலாவது எதுக்காக அனுப்பினார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. உங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை முதலாவது தேவன் உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? பொல்லாங்கிலிருந்து. பொல்லாங்குன்னா என்ன? பொல்லாங்குன்னா என்ன நமக்கு தெரியும். பைபிளில் என்ன செஞ்சுருக்கு? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். என்ன? மார்க் 7ஆம் அதிகாரம் 20:19 ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. மார்க் 7:19 என்ன 20-21 ரொம்ப அழகாக பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்போ தீட்டுப்படுத்துகிற கரைப்படுத்துகிற இந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஏசப்பா முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி புறப்பட்டு போகிறப்போ இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா உங்களை முதலாவது ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனுஷனை உண்டாக்குன உடனே முதல்ல என்ன தான் பண்ணார்? ஆசீர்வதித்தார். பலுகி பெருகுங்கள், மிருகங்களை ஆண்டுகொள், பறவைகளை ஆண்டுகொள், சமுத்திரத்து மச்சத்தை ஆண்டுகொள், உலகத்தை ஆண்டுகொள் என்று சொல்லி கர்த்தர் அவங்களை என்ன செய்தார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஏசப்பா என்னையா பண்ணுவார் நினைக்கலாம், பெருக பண்ணுவார். அல்லேலூயா. விருத்தி அடைய பண்ணுவார். என்ன பண்ணுவார், என்ன பண்ணிட்டார் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டோடைய வார்த்தையை, உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் செழிப்பாக இருக்கும்படி ஏதாகிலும் இயேசு உங்களுக்கு பண்ணுவார். அல்லேலூயா. என்னெல்லாம் பண்ணணுமோ உங்களுக்கு எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செய்வார்? பண்ணி தந்துடுவார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. நீங்கள் சுமக்காதீங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நேர்த்தையாக பண்ணி தந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையான ஜெயத்தை ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். ஆனால் ஒன்று எதிர்பார்க்குறாரு. ஆசீர்வதிக்கும்படி தான் இயேசுவை எழுப்பி உங்கள்கிட்ட அனுப்புனார். ஆகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏசப்பா தருவார். ரொம்ப முக்கியம். இந்த பொல்லாங்கானது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே வரிசையாக நான் முதல்ல சொல்லிட்டேன். இன்னும் பைபிளில் நம்ம நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த ஒரு சின்ன பொல்லாங்க கூட நம்ம வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. சொல்லுங்கள், பொல்லாப்பற கழுவி கொள்ளுங்கள். ஏசப்பா உங்களை என்ன செய்வார்? அதிகமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? பிரியமானவர்களே. என்ன கடைசியாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு ரெண்டாந்தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஊழியக்காரங்க உங்ககிட்ட வரணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அதை விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. ஊழியக்காரங்க நம்மிடத்தில் வரும்படி நாம் செய்ய வேண்டும். ஊழியக்காரங்களை தேடியும் நாம் போக வேண்டும். ஒரு விதவை கஷ்டமான நிலையில் போகிறா, ஊழியக்காரங்கிட்ட போகிறா, ஆலோசனை கேட்கறதுக்கு. ஆலோசனை சொன்னால் அதே மாதிரி செய்கிறா. எண்ணெயாக நிரம்பிட்டு பாத்திரமெல்லாம். ரெண்டாவதும் போகிறா. எல்லாம் கிடச்சிக்கிட்டுன்னு போகாமல் இல்லை, ரெண்டாவதும் போகிறா. அவன் சொல்கிறான், விற்று முதலாவது கடனை கொண்டு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணி. அவளுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாயிட்டா. அல்லேலூயா. கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போன உடனே அந்த கொர்நேலி என்ன சொன்னார்? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் முடிக்க போகிறேன்.
நீர் வந்தது நல்ல காரியம். சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வருவது நல்ல காரியம். நல்ல காரியம் நடக்கணுமா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகணுமா, நீங்கள் கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கலையா பாஸ்டர், எனக்கு ஞானஸ்நானம் எடுங்கன்னு கூப்பிடுங்க. நான்லாம் சின்ன வயசில் ஞானஸ்நானத்தை குறித்து யாருக்கும் போதிச்சதே எனக்கு கிடையாது. ஆனால் சின்ன வயசுலே நல்ல பைபிளை வாசிப்பேன். அதில் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஊழியக்காரரை போய், பாஸ்டர் எனக்கு முழுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நல்லவர். அந்த ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாலே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் முதலாவது ஊழியர்கள் உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். ஒரு பிரயோஜனம் உண்டாகும். பிரியமானவர்களே, யோர்தானை கடக்கும்போது முதல்ல யார் போனா? ஆசாரியர்கள் போனாங்க. பின்னால் யார் போனா? இஸ்ரவேல் ஜனங்கள். தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிஞ்சிட்டா ஈஸியாக கடந்து போயிட்டாங்களா? ஊழியர்களின் பின்னாலே செல்லுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்கு என்ன நல்ல சிறப்பான ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களோடு இணைந்திருங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பிரயோஜனமும் உண்டாகும், ஆசீர்வாதமும் உண்டாகும். அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும். நீர் வந்தது, முதலாவது பேதுரு போகிறான், நீர் வந்தது நல்ல காரியம் அப்படின்னு அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவுடன் ரெண்டாவது யார் வந்தா? ஆவியானவர் இறங்கி வந்தார். வந்தாரா வரலையா? வந்தாரா வரலையா? இதை நீங்களும் கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். என்ன? ஆகவே இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரை நம்ம பார்க்குறோம். முதல்ல யாரை தான் உருவாக்குனாரு? ஆதாம் பாவம் செய்யவில்லை, ஏவாள் தான் பாவம் செய்தா, அவனையும் பாவம் செய்ய வச்சுட்டான். அல்லேலூயா. ஆகவே உங்கள் குடும்ப தலைவருக்கு, உங்கள் வீட்டுக்காரருக்கு, திருமணமான பெண்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாத்துலேயும் ஒரு ப்ரிப்பரேஷன், முதல் இடத்த கொடுங்க. அல்லேலூயா. மற்றவங்கள்லாம் உங்களுக்கு, உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில மற்றவங்க வரவே கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாம என்ன சொல்லி அழைத்தாள்? கணவன். அந்த கணவனை மனைவி என்ன சொல்லி கூப்பிட்டா? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவனே. இப்போ உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அவனே, இவனே, அநியாயக்காரனே. அல்லேலூயா. நான் பார்த்தது, நான் கண்டுபிடிச்சது வாழ்க்கையில் பெர்ஃபெக்டாக இருப்பான் அந்த ஆள். ஆனால் இல்லாத பொழியெல்லாம் அவன் மேலே போட்டுக்கிட்டு இருப்பான். சந்தேகப்பட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பா சில பெண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசாதீங்க. ஒரு பேச்சு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, பெண்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் என்ன செய்யக்கூடாது? நல்ல வார்த்தையே பேசுங்கள். எல்லாத்தையும் ஏசப்பா பெர்ஃபெக்டாக செய்வார். அந்த நல்ல வார்த்தைகள் நிமித்தமாக பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். அழகாக பைபிளில் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அழகாக சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தையின் நிமித்தம் வந்தேன். என்ன வார்த்தையா சொன்னாவே? தன் மனதை பரலோகத்துக்கு நேராக செலுத்தி தேவனை நோக்கி பேசுகிறான். தேவனோடு பேசுங்கள், தேவன் வருவார், தேவதூதர்கள் வருவார்கள். எல்லாமே அவங்க வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். குடும்பத்தில் குடும்ப தலைவரை வைத்திருக்கிறார். பிள்ளைகளும் மனைவியும் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணும்போது ஏசப்பா உங்களை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். நீங்கள் கனம் பண்ணலைன்னா உங்களுக்கே கனம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும். முதலாவது எங்கே விசாரிக்கணும்? குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தை என்ன செய்யணும்? தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும். பைபிளில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் எல்லா உலகத்திலே உங்களை ரொம்ப சிறப்பாக வச்சுருப்பார்.
பைபிளில் இந்த யாரெல்லாம் அப்படி இந்த விசாரிக்கிறதுலலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா வந்து விசேஷமாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணியை பாருங்கள், ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான உடனே சரியா அப்படின்ட்டு போகிறோம். அப்புறம் சொல்லுதான் ஒரு அடையை பண்ணி கொண்டு வா, அல்லேலூயா. அது முதல்ல எனக்கு கொண்டு வா அப்படிங்கிற, யாருன்னே தெரியாது. நம்ம செய்வோமா? அந்த ஒரு விசாரிக்கிறா கரிசனையா. கர்த்தர் அவளை விசாரித்தார். ஒரு குறைவும் என்ன செய்யலை, வரவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இன்று முதல் உங்களுக்கு குறைவே வராது. எப்போ? இதை நீங்கள் செய்யுங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே ஆசீர்வாதம், பாக்கியம். அதை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிக்கிங்களா? யாக்கோபு 3:17. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே முதல்ல எப்படி தான் இருக்குது, சுத்தமும். முதல்ல நம்ம அதை தான் பார்த்தோம். முதலாவது சுத்தமாக்கு. ஆண்டவர் மறுபடியும் கடைசிலையும் நமக்கு சொல்கிறாரு, முதல்லையும் சொல்கிறாரு கடைசிலையும் சொல்கிறாரு. முதலாவது அந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படி தான் இருக்குது, சுத்தமாக இருக்குது. அப்போ ஞானம் உள்ளவர்கள் சுத்தமாக இருப்பார்கள், சுத்தமான வார்த்தைகளை வசனிப்பார்கள், சுத்தமான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கரங்கள் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்கும், அல்லேலூயா. அவர்கள் ஆவி சுத்தமாக இருக்கும், அவர்கள் ஆத்மா சுத்தமாக இருக்கும், அவர்கள் சரீரம் சுத்தமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், சுத்தப்படுத்துகிறார். ஏசப்பா வேலையே அதுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் சொல்லுவோம், சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் புதிதாயின. என் குடும்பம் புதிதாகிறது, என் பிள்ளைகள் புதிதாகிறார்கள், என் உறவினர்கள் புதிதாகிறார்கள். கர்த்தர் என்னை புதிதாக மாற்றுகிறார். என்னை கொண்டு அநேகரை புதியவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பொழுது பரத்திலிருந்து இறங்கி வருகிற இந்த ஞானத்துக்கு தான் நீங்கள் முதலிடத்தை கொடுக்கணும். சாலமோனை பாருங்கள், பணத்தை தாரும், சொத்தை தாரும், சுகத்தை தாரும், பக்கத்தில் எதிரிலாம் இருக்கான், சிரியா சிரியா, அவன் தலையை தாருலாம் கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, இவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க. அல்லேலூயா. சாலமோனின் ஞானம் எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் சிறந்ததாக இருந்தது. நம்மளே வாசிக்கிறோம். ஒரு பிள்ளை இறந்து போச்சு, ஒரு பிள்ளை உயிரோடு இருக்குது, ஒருத்தி ஏன் பிள்ளைங்க, இன்னொருத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே யோசித்து பாருங்கள். அவன் இவ்வளவு ஞானமாக செய்கிறான் பாருங்கள். வாழை கொண்டா 2 வெட்டு, அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி. அல்லேலூயா. பெத்தவ வயிறு துடிக்குது, ஐயா தயவு செய்து அந்த பிள்ளையை வெட்டிடாதீங்க, அவட்டே கொடுத்துருங்க. அல்லேலூயா. இன்னொருத்தி என்ன சொன்னா, அவள் பெத்தெடுக்கலை. அல்லேலூயா. அவள் அப்படி சொல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டான் பாருங்கள். என்ன, இந்த பிள்ளையனுடைய தாய் யாருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான், ஞானத்தை கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம், ஞானமே பிரதானம். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஞானம்தான் பிரதானம். வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஞானம்தான் பிரதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்னா ஞானம்தான் பிரதானம். ஞானத்தினுடைய முதல் படி பரிசுத்தம். அதுக்கப்புறம் என்ன வருது, சமாதானம், அப்புறம் சாந்தம். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும். அல்ல, விசேஷமாக பெண்கள் சாந்தமாக இருக்கணும். சாந்தமும் அமைதியிலும் உள்ள குணமாகிய இருதயத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. சாந்தமாக இருக்கிறது சிறந்த ஞானம். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கிறது சிறந்த ஞானம். பரிசுத்தமாக இருக்கிறது சிறந்த ஞானம். ஏசப்பா இப்போ இந்த ஞானத்தை உங்கள் மேலே வச்சுட்டாரு. தூரம் எடுத்து போட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுக்கிடுங்க. வாழ்க்கையின் கடைசி மட்டும் உங்களுக்கு உதவி செய்யும். எது ஞானம் சொல்லுங்க? பரிசுத்தம். எது ஞானம்? ஞானத்திற்குரிய சாந்தம். பைபிளில் ஒரு வசனம் எழுதியிருக்கு, யாக்கோபில், ஞானத்துக்குரிய சாந்தம். சாந்தம் ஞானத்துக்குரியது. நம்ம எப்போதும் சாந்தமாக இருக்கணும். ஏசப்பாவை கன்னத்தில் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, கையில் ஆணி, காலில் ஆணி, ஈட்டியை கொண்டு விழாவில் குத்துனாங்க, முதுகில் வாரியால் அடித்தார்கள். அவர் எப்படி தான் இருந்தார்? சாந்தமாக இருந்தார்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாமளும் அப்படி தான் இருக்கணும், என்ன தான் அடித்தாலும். ஏசப்பா மேலே விழுந்த அந்த பழியாக நமக்கு வந்துட்டு கடலளவு அவர் துன்பப்பட்டார். நம்ம அனுபவிக்கிறது அந்த கடலில் ஒரு துளி அளவு. சந்தோஷமாய் பாடுகளை அனுபவியுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கிறது, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கிறது. ஞானம் என்பது சுத்தம் அப்படின்னாலே அது மாயம் இல்லாமல் இருக்கும். நான் இதோட முடிக்கிறேன். மாயம்னா என்ன தெரியுமா? போலி, ஆனால் அது உண்மையை மாதிரி நடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையில் போலியாக இருக்கக்கூடாது, உண்மையானவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆகவே நம்ம எதெல்லாம் முதலாவது தேடணும்னு பார்த்தோமோ அதை நீங்கள் தேடுங்க. ஏசப்பா உங்களை முதன்மையானவர்களாக வைப்பார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் எல்லாத்திலையும் சிறந்தவர்களாக முதன்மையானவர்களாக வைப்பார். பெற்றோர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்ததை முதன்மையானதை தேடும்போது பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஃபாலோ பண்ணும், உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தையில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு பலிக்க பண்ணுவாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செழிப்புகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் 1000 மடங்கு உங்களுக்கு தருவாராக. ஆமென். Thank you Lord. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த ஆண்டவரே நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறவர்கள் கையை உயர்த்தி உகந்த காணிக்கையா ஒப்பு. இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் ஷரபகதனலரா நுகர்ந்து மகிழுமையா, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவி என்னை மேற்கொள்ளுகிற பலவீனங்கள் ஆண்டவரே உங்களுக்கு நான் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் உகந்த ஷபகதலரபகதா சுகந்த வாசனையா நுகர்ந்து. ஒரு சான்ஸ் பாட போகிறேன். என் கண்கள் தூய்மையாக்கும், என் கண்கள் தூய்மையாக்கும், கர்த்தாவுமை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும், என் கர்த்தாவுமை பார்க்கணும், என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும், என் காதுகள் திறந்தருளும், கர்த்தர் உம் குரல் கேட்கணும். ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து பிதாவானவருக்கு ஒப்பு கொடுத்தது போல, பிதாவின் சுத்தம் செய்தது போல, தன்னுடைய சரீரத்தையே கிழிக்க ஒப்பு கொடுத்தது போல, எங்களுக்காக ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தது போல, நாங்கள்
ஒப்பு கொடுங்க. என் சரீரம் உமக்கு, என் கண்கள் உமக்கு, என் ஆயுசு உமக்கு. உம்மை மகிமைப்படுத்தத்தான் அந்த பூமியில வாழ்றாண்டவரே. உம்மை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.